ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளதாக கூறிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லை என முதல்வர் கூறிய நிலையில் நான் தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பை படித்து காட்டினேன் என தெரிவித்துள்ளார். இந்த நீட் என்பது இப்போது மக்களாலும் மாணவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எதற்காக என்றால், சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதற்கு நீட் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஏழை பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்கவங்க கூட இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடிகிறது என்றால் அது நீட் என்கின்ற தேர்வின் வாயிலாக. சட்டப்பேரவையிலே பேசுகின்ற பொழுது மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று பதிலளித்தார்கள். நான் அவர்களுடைய கொள்கை விளக்க குறிப்பினை எடுத்து படித்து காட்டினேன். 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சர்வதேச மத பயங்கரவாத குழுக்களான ISIS, அல்-கொய்தா போன்றவற்றினுடைய தொடர்போடு இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு தெரிவிக்கிறது. இதை எடுத்து படித்து காட்டியவுடன் நான் சொன்னேன், மத பயங்கரவாதமே இல்லை என்றால் கோயம்புத்தூரிலே கார் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்கு 4 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் என்னன்னு கேட்டேன். அதான் நடவடிக்கை எடுத்தாச்சேன்னு சொல்றாங்க.